Press the bell button now. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மனோஜ், ட்ரெய்னர், ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இன்றைக்கு 8வது நாள் ஆன்லைன் ப்ராடக்ட் ட்ரைனிங்காக உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல தனது விநியோகஸ்தர்கள் அனைவருக்குமே ப்ராடக்டை பத்தியான நாலேஜ் கிடைக்கணும் என்பதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்த ஏசியாவிலேயே சிறந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனமான மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு நாம் அனைவரும் சார்பாக மிகப்பெரிய நன்றியை கூறுவோம். இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம், எதற்காக இப்படி ஒரு ட்ரைனிங் நமக்கு தேவையா? நிச்சயமா ப்ராடக்ட் நாலேஜ் தேவை இல்லையா? உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஏசியாவிலேயே சிறந்த நேரடி வர்த்தக நிறுவனம் தான் நமது நிறுவனம். அற்புதமான நிறைய உற்பத்தி பொருட்களை நமது நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை பத்தியான சரியான நாலேஜ் தான் நமக்கு அந்த பொருட்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை உருவாக்கும் இல்லையா? அதுக்கு ஆங்கிலத்திலேயே ஒரு பழமொழி இருக்கு, நாலேஜ் இஸ் லைக் ஏ கார்டன், இஃப் இட் இஸ் நாட் கல்டிவேட் இட் cannot பி ஹார்வெஸ்டட். என்ன சொல்றாங்க? அதாவது அறிவு என்பது ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே சாகுபடி செய்தா மட்டும்தான் அறுவடை செய்ய முடியும் இல்லையா? இங்க நாம ப்ராடக்டை பத்தியான நாலேஜ் வளர்க்கும் போதுதான் ஒண்ணு நமக்கு அது மேல் நாலேஜ் வரும், நம்பிக்கை வரும். ரெண்டாவது, நம்மளை சார்ந்த நிறைய நபர்களுக்கு இந்த பொருட்களுடைய மகிமை எடுத்து சொல்லி அவங்களும் இந்த ப்ராடக்டை பயன்படுத்தும் போது நமது வாழ்க்கையிலையும் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் இன்றைய காலகட்டத்துல மிக மிக முக்கியமாக இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் நமக்கு கொடுக்கிறது யாரு? இன்றைக்கு மிக பெருமையோட நம்ம அனைவருமே சொல்ல முடியும், இந்தியாவிலேயே ஒரே ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம் மட்டும்தான் தனது விநியோகஸ்தர்களுக்காக பயிற்சி கொடுக்கணும் என்பதற்காகவே ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு அகாடமியை ஆரம்பிச்சிருக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல் நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். அந்த மாதிரி தன்னை விநியோகஸ்தர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு பேரு தான் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இந்த ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி என்ன சொல்லுது? முதலே நாம சொன்னதை போல முதல்ல அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், முதல்ல சாகுபடி செய்யுங்கள், அதுக்கப்புறமா என்ன செய்வோம்? அறுவடை செய்வோம். அதாவது ஏர்ன் தென் ஏர்ன். முதல்ல கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சம்பாதிங்க. கற்றுக்கொள்ளாமல் நம்ம எதுவுமே பெற முடியாது இல்லையா? எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை பற்றியான ஞானம் தான் அந்த தொழில நாம சிறந்து விளங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல நிறைய ப்ராடக்ட் இருக்கு, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த மாதிரி பொருட்களை பத்தியும் இந்த தொழிலை பத்தியும் இந்த தொழிலினுடைய நுணுக்கங்களை பற்றியும் நமக்கு சரியான பயிற்சி கொடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமிக்கும் இது கூட சேர்ந்து செயலாற்றக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நிமிஷத்துல தெரிவித்துக் கொள்வோம். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனமானது இந்தியாவிலேயே சிறந்து விளங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம். நமது நிறுவனத்துல நிறைய 6 விதமான பிராண்டு நேம்ல ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்குங்க. என்னென்ன அந்த பிராண்டு? மொத பிராண்ட் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ரெண்டாவது பிராண்ட் ஆன் அண்ட் ஆன், மூணாவது பிராண்ட் ஆஹார், நாலாவது பிராண்ட் நியூ ஸ்டார், ஐந்தாவது எம்ஐ ஹோம், ஆறாவது இந்தியா குரோ. இப்படி
6 பிராண்ட் நேம்ல நிறைய பொருட்களை, அன்றாட நமக்கு தேவையான அத்துணை பொருட்களையுமே மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் அளிச்சிட்டு இருக்குங்க. இனி இங்க எல்லாருக்கிடையும் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நம்முடைய மூதாதையர்கள் எத்தனை வருடம் வரைக்கும் வாழ்ந்திருந்தாங்க? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்முடைய பாட்டர்களும் முப்பாட்டர்களும் 100, 120 வயது வரை வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது இல்லையா? நம்முடைய தாத்தா 100 வயது வரைக்கும் வாழ்ந்தார். நமது அப்பா அம்மா அவங்களுடைய காலகட்டத்துல 70, 80 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமானது எவ்வளவு உங்க அனைவருக்குமே தெரியும், 50 அல்லது 60. பாருங்கள், இன்னும் ஒரு தலைமுறை 2 தலைமுறை தாண்டும் போது இந்த ஆயுள் காலமானது குறைஞ்சுக்கிட்டே வரும் இல்லையா? அந்த நிலைமையை பத்தி நம்மளால சிந்திக்கவே முடியாது. இதற்கு என்ன காரணம்? முக்கியமா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு மனிதர்களுடைய வாழும் காலமானது, ஆயுள் காலமானது குறைவதற்கு முக்கியமான காரணங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கை தரத்துல வந்த மாற்றங்கள் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இறப்பு விகிதமானது அல்லது ஆயுள் காலமானது குறைவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. எப்படி எல்லாம் குறையுது பாருங்க. நம்ம உண்ணக்கூடிய உணவுல தினமும் என்னென்ன சத்துக்கள் வேணும் தெரியுமா? அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுல நிறைய கார்போஹைட்ரேட் தேவை, புரதம் தேவை, வைட்டமின்கள் தேவை, மினரல்கள் தேவை, கொழுப்பு சத்துக்கள் தேவை. இந்த மாதிரி அன்றாட நம்ம சிறப்பாக செயல்படுறதுக்கு நிறைய சத்துக்கள் தேவை இல்லையா? இது எல்லாமே நம்ம உண்ணக்கூடிய உணவுல கிடைக்குதா? பழைய காலத்துல என்ன உணவு உண்டு வந்தாங்க? கம்பு, சோளம், விறகு, திணை, ராகி, இப்படிப்பட்ட உணவுகளை தானே உண்டு வந்தாங்க. அதே போல பழைய காலத்துல வயக்காட்டுல வேலை பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. வெயில்ல வேலை பார்த்திருந்தாங்க. இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருந்தது. உடற்பயிற்சி சிறப்பாக கிடைச்சது அவங்க பார்த்த வேலையில. அம்மியில அரைச்சாங்க, ஆட்டாங்கல்லுல ஆட்டுனாங்க, தொடப்பு எடுத்துக்கிட்டு கூட்டுனாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் யாரு பாக்குது? எல்லாமே மிஷின் பாக்குது. அம்மியோட வேலை மிக்சி பாக்குது, ஆட்டாங்கல் வேலை கிரைண்டர் பாக்குது, தொடப்போட வேலை வாக்யூம் கிளீனர் பாக்குது. அதே போல துவைக்கக்கூடிய கல்லினுடைய வேலை, துவைக்கிற வேலை வாஷிங் மிஷின் பாக்குது. இப்படி பழைய காலத்துல பார்த்த எந்த வேலையும் இல்லை. ஆனா பழைய காலத்துல சாப்பிட்டா சத்தான உணவுகளும் இல்லை. நிச்சயமாக என்னாகும்? அதாவது ஆயுர்வேதத்துல ஒண்ணு சொல்லுதுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உணவே மருந்து. என்ன சொல்றாங்க ஆயுர்வேதத்துல? உணவே மருந்து. அந்த மாதிரி நம்ம பழைய காலத்துல இது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நீங்க உண்ணக்கூடிய உணவு தான் நம்முடைய மருந்து. என்ன சொல்றாங்க? ஆரோக்கியம் போஜனாதீனம். ஆரோக்கியம் போஜனாதீனம்னா என்ன? உண்ணுற உணவு தான் உன்னுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். அந்த மாதிரி பழைய காலத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள்ல, அவங்களுடைய உண்ணக்கூடிய உணவுகள்ல, அவங்க வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையில நீண்ட நாள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாவே இருந்தது. பெரிய பெரிய நோய்கள் வந்தெல்லாம் இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? நிறைய கேள்விப்படாத பலவிதமான நோய்கள் தாக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த நோய்களானது நிறைய நோய் கிருமிகள், இந்த நச்சு கிருமிகள் பழம்பெரும் காலத்துல இருந்தே இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொரு நொடிகளையும் நம்மளை தாக்கிக்கிட்டே தாங்க இருக்கு. எப்படி எல்லாம் அந்த நச்சு கிருமிகள், நோய் கிருமிகள் நம்மளை தாக்குது?
அதாவது நம்ம உள்ளே சுவாச காற்றை இழுக்கும் போது அல்லது காயங்கள் வழியாக அல்லது கண்கள் வழியாக நவதோரங்கள்னு சொல்லுவாங்க உடம்புல. அந்த மாதிரி உடலுக்குள்ள ஒவ்வொரு நொடிகளிலையும் கோடிக்கணக்கான நச்சு கிருமிகள் உள்ள போயிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அந்த கிருமிகளை எல்லாத்தையுமே தாக்கி நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு மருத்துவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் யாரு தெரியுமா? அந்த மருத்துவருக்கு பேரு தான் இம்யூன் சிஸ்டம் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மால் உயிர் வாழ முடியுது. பாருங்க, ஒரு இறந்த சடலம், அந்த சடலத்தை பார்த்தீங்களானால் அந்த சடலமானது ஒரு வாரம் அல்லது 2 வாரத்துக்குள்ளேயே முற்றிலும் அழுகி விடுகிறது இல்லையா? இதனால அந்த சடலத்துல நிறைய பாக்டீரியாஸும் இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தாக்கி அதை என்ன செய்கிறது? அதை அழித்து விடுகிறது. அதே கிருமிகள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் தாக்குகிறது. என்னெல்லாம் இருக்கு? பாக்டீரியாஸ் இருக்கு, அதே மாதிரி நுண்ணிய கிருமிகள் இருக்கு, வைரசஸ் இருக்கு, விஷத்தன்மையுடைய பொருட்கள் இருக்கு, ஃபங்கஸ் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு செகண்ட்லயும் நம்மளை தாக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது 24 மணி நேரம் 365 நாட்களும் நம்மளை இந்த கிருமிகளிடமிருந்து தாக்குதலிருந்து காப்பாற்றுகிறது. காப்பாற்றுவதற்கு எதெல்லாம் செயல்படுது? நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்கள் இதுக்காக செயல்படுது, உள்ளுறுப்புகள் நிறைய இதுக்காக செயல்படுகிறது, அதே போல நம்முடைய தோல் இதுக்காக செயல்படுகிறது, நம்முடைய உமிழ்நீர் இதுக்காக செயல்படுகிறது. இந்த மாதிரி நம்ம உடம்பு முழுதுமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக செயல்படுது. சரி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பர்ஃபெக்டா இருந்தா ஒரு நபர் ஆரோக்கியமான நபராக இருப்பார். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டால் நோய் வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதுதான் இன்றைக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க மருத்துவம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு என்னெல்லாம் காரணம் பார்ப்போமா? நிச்சயமா இந்த காரணங்களை நம்ம சரியாக தெரிந்து வந்தோமானால் நிச்சயமா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இனி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு என்னென்ன காரணம்? அதுல முதல் காரணமானது ஆயுர்வேதம் சொல்லுது, மன அழுத்தம் தான் ஒரு மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு முக்கியமான காரணம். மன அழுத்தத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் என்ன அப்படி சம்பந்தம்? பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்? நாம் உண்ணக்கூடிய உணவு தான் நம்முடைய ஆரோக்கியத்தை முடிவு செய்யும் இல்லையா? அந்த உண்ணக்கூடிய உணவானது நம்முடைய மனம் சரியாக இல்லாத போது சரியான டைஜஷன் அங்க நடக்காது. அந்த டைஜஷன் நடக்காத போது அஜீரண கோளாறு வந்துவிட்டால் நிச்சயமா உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. இன்னும் ஒன்று, இந்த குரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் ஒரு மனிதருக்கு வந்துவிட்டால் அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஆயுர்வேதத்திலேயே சொல்வார்கள், மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியவை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் விட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியானது நிச்சயமாக குறைந்து விடும். 2வது, ஜங்க் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட். அப்படின்னா என்ன? நொறுக்கு தீனிகள். இன்னைக்கு மொபைல் போனை எடுத்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி என்ன சாப்பாடு என்ன உணவு வேணும்னு ஆர்டர் பண்ணுனா 10 நிமிஷத்துக்குள்ள வாசப்படியில அந்த என்ன ஆர்டர் செய்தோமோ அந்த உணவு நிக்குது இல்லையா? கொஞ்சம் சிந்தியுங்கள். இப்படி ஒரு உணவு ஆர்டர் செய்யும் போது அந்த உணவுல எனது உடலுக்கு தேவையான சத்துக்கள் என்னெல்லாம் கிடைக்கிறது யோசிச்சிருக்கோமா? குழந்தைங்க கிட்ட காசை கொடுத்து என்ன உனக்கு பிடித்தது சாப்பிடுன்னு சொல்றோம். அந்த குழந்தை போய் அவனுக்கு பிடித்ததை சாப்பிடுகிறான். அந்த பிடித்த உணவுல அவன் உடலுக்கு எந்த சத்து கிடைக்கிறது பார்த்திருக்கோமா?
நிச்சயமாக இல்லை. இப்படி உடலுக்கு எந்த விதமான சத்துக்களையுமே அளிக்காத உணவுகள் பல நாட்கள் உண்டு வந்தால் நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்துவிடும். அடுத்ததாக தொடர்ந்து பல காலங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தால், இந்த ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகள் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தி குறையத்தானே செய்யும். இன்னைக்கு ஏதோ ஒரு நோய் வந்தது, ஒரு காய்ச்சல் வந்தது, நம்ம என்ன பண்றோம்? ஒரு தலைவலி வந்தது, என்ன செய்யறோம்? நேரா டாக்டர் போய் பார்க்கிறோம். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய அந்த மருந்து சீட்டை எழுதி கொடுப்பாரு. அந்த மருந்து சீட்டு எழுதி கொடுக்கும் போது சொல்லுவார், ஒரு 15 நாள் இது சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு 15 நாளைக்கு அப்புறம் என்னை பாருங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை வாங்கி நேர மெடிக்கல் ஷாப்ல போய் 15 நாளைக்கு எழுதி இருக்குங்க, ஒரு 5 நாளைக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்குறோம். 5 நாளைக்கான மாத்திரையை மட்டும் வாங்கி அது 3 நாள் சாப்பிட்ட பிறகு மீதி 2 நாள் சாப்பிடாம அதை தூக்கி வீசுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 15 நாளைக்கு அப்புறம் டாக்டரை போய் பார்க்கறதே இல்லை. மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த தலைவலி வரும். அப்ப என்ன செய்யறோம்? நேர மெடிக்கல் ஷாப்லயோ பக்கத்துல இருக்கிற மளிகை கடையிலயோ போய் தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறோம் இல்லையா? இந்த மாதிரி டாக்டர்களோட பரிந்துரை இல்லாம நம்மளுடைய விருப்பத்துக்காகவே தொடர்ந்து இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத மருந்து மாத்திரைகள், வலி நிவாரணிகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தா நிச்சயமா நம்முடைய உள்ளுறுப்புகளானது டேமேஜ் ஆகி நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சு பெரிய பெரிய இன்னைக்கு சொல்வதற்கு கூட பயப்படக்கூடிய பெரிய பெரிய நோய்கள் நிச்சயமாக வருவதற்கு காரணமாக இருக்கு. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது என்னன்னா, இந்த குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல். இந்த குடிப்பழக்கம் எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது? உங்க அனைவருக்கும் தெரியும், மனித உடல்ல ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகள்ல ராஜ உறுப்புகள்ல முக்கியமான ஒரு உறுப்பு தான் நம்முடைய கல்லீரல் சொல்லக்கூடிய லிவர். இந்த லிவர் ஆனதுதான் நம்முடைய உடல்ல எங்கெங்கு எந்தெந்த ஊட்டச்சத்து வேணும் அப்படிங்கிற ஊட்டச்சத்து எல்லாம் பிரிச்சு உடலுக்கு செலுத்துவதும், உடலுக்கு தேவையான பலவிதமான சுரக்கக்கூடிய தன்மையும் இந்த லிவருக்கு இருக்குங்க. ஒரே நேரங்களில 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு தான் இந்த லிவர். இந்த ஆல்கஹால் ஆனது லிவரை பெரும் அளவுல பாதிக்கப்பட செய்கிறது. அந்த மாதிரி இந்த ஆல்கஹால் சாப்பிடும்போது, இந்த சாராயத்தை குடிக்கும் போது கண்டிப்பா நம்முடைய லிவர் பெரிய அளவுல சேதமடையும். லிவர் சேதமடையும் போது சரியான சத்துக்கள் உடலுக்கு அனுப்ப வேண்டிய வேலை சரியான அளவுல நடக்காத போது நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையத்தானே செய்யும். அடுத்தது புகைப்பிடித்தல். புகைப்பிடிக்கும் போது எந்த உள்ளுறுப்பு பாதிக்கிறது? நம்முடைய சுவாச குழாய் மற்றும் நுரையீரல் பாதிக்கிறது இல்லையா? நுரையீரல் பாதிச்சா என்ன நடக்கும்? நுரையீரல் பாதிக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான சுவாச காற்று, அந்த ஆக்சிஜன் சரியாக கிடைக்காத போது நோய் எதிர்ப்பு சக்தியானது நிச்சயமாக குறைந்துவிடும். அந்த மாதிரி இந்த குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல் நோய் எதிர்ப்பு சக்தியை பெரும் அளவுல குறைக்கிறது. இன்னொன்னு பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட், அதாவது இந்த மாசு படிந்த சுற்றுப்புற சூழலினாலையும் நிச்சயமா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது இல்லையா? அதை நாம் முதல்ல பார்த்தோம். சரியான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆக்சிஜனுக்கு பதிலாக இந்த மாதிரியான நச்சு கலந்த சுவாசம்தான் சுவாசிக்கிறோம். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. அடுத்தது தூக்கமின்மை. சரியான தூக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் உடல்ல நிச்சயமாக நோய்கள் வந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும். ஒரு மனிதன் குறைந்தபட்சம் 6 to 8 மணி நேரங்கள் வரை நல்லா தூங்க வேண்டும். இந்த 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரை உங்களால் தூங்க முடியவில்லை என்றால் நிச்சயமா உடலுக்குள் நிறைய கோளாறுகள் வருவதற்கு காரணமாக இருக்கும் என்பது புரிய வேண்டிய உண்மை. இன்னொன்னு இன்ஆக்டிவ் பீப்புள். இன்ஆக்டிவ் பீப்புள்னா என்ன? சாப்பிடுவது, டிவி பார்ப்பது, சாப்பிடுவது, தூங்குவது, சாப்பிடுவது, டிவி பார்ப்பது. இப்படி இன்னைக்கு முக்கியமா இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேருக்கு வேலை இல்லை, வீட்டிலேயே முடங்கி இருக்கிறோம். அதனால என்ன பண்றோம்? பிடித்த உணவை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் டிவியை பார்த்து.
இந்த மாதிரி எந்த உடற்பயிற்சியும் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் நிச்சயமா துர்மேதசுன்னு சொல்லக்கூடிய நம்ம உடல்ல கெட்ட கொழுப்பானது அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சு நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு தண்ணீர் பற்றாக்குறை. பாருங்க, ஒரு மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு 2 to 4 லிட்டர் வரை தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் எதுக்காக? அந்த தண்ணீர் நம்ம குடிக்கும் போது மட்டும்தான் நம்ம உடலிலே படிந்திருக்கக்கூடிய நச்சு பொருட்களை சிறுநீர் வழியாக நம்ம உடல் வெளியேற்றும். அந்த மாதிரி சிறுநீர் வழியாக வெளியேற்ற முடியாத சூழ்நிலை தண்ணீர் குறைபாடுனால் வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்? அந்த நச்சு பொருட்களினால் உடலிலேயே தங்கிவிடும் போது இன்னும் அது பெரிய விஷமாக மாறி நோய் எதிர்ப்பு சக்தியை பெரும் அளவுல குறைக்கிறது. இன்னொன்னு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்த உணவுகள் உண்ணும் போது நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும். பூச்சிக்கொல்லி மருந்து என்றால் என்ன? காய்கறியில இருக்கக்கூடிய பூச்சிகளை கொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருள் இல்லையா? நிச்சயமா அந்த பூச்சியை கொல்லக்கூடிய விஷம் நம்ம உடலுக்குள்ளே போனோமானால் நிச்சயமா அது நமக்கும் விஷம் தானே. அந்த மாதிரி இன்னைக்கு பூச்சிக்கொல்லி மருந்தாலையும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. இன்னும் முக்கியமான ஒண்ணு மொபைல் ரேடியேஷன் மற்றும் சூரிய ஒளியால் வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள். இன்றைக்கு நிறைய நபர்கள் தனது குடும்பத்திலே 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு அவங்க சமாதானமாக இருக்கணும், அவங்க அடம் பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விளையாடுவதற்கு மொபைல் போன் கொடுக்கிறோம். பாருங்கள், அந்த மொபைல் போனால் அவனுடைய மூளையைத்தான் பாதிக்குதுங்க. ஒரு குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியானது 6 வயதுக்குள்ள 100% வளருங்க. அந்த 6 வயதுக்குள்ள வளரக்கூடிய மூளை வளர்ச்சி தான் அவனுக்கு அடுத்த 100 வருடத்துக்கு அவனை செயலாற்றுகிறது. அந்த மாதிரி இருக்கும்போது 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மொபைல் போன் கொடுக்கும்போது அவனுடைய மூளையை பெரிய அளவுல இந்த கதிர்வீச்சுக்கள் தாக்குகிறது. அதனால என்னாகும்? அவன் வளர்ந்து வரும்போது சரியான முடிவுகள் எடுக்க முடியாம சிறந்த ஒரு குடிமகனாக வாழ முடியாது. அதனால தயவு செய்து உங்க குழந்தைகளுக்கு இந்த மொபைல் போன் கொடுக்காதீர்கள். இன்னொன்னு, சூரிய ஒளி கதிர்வீச்சுக்கள். நம்ம முதல்ல பார்த்தோம், பழைய காலத்துல இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் அவங்க சூரிய ஒளியில வெயில்ல வேலை பார்த்தாங்க, அது அவங்களுக்கு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்ததுன்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெயில்ல ரொம்ப நேரம் நாம நின்னோமானால் நிச்சயமா நிறைய கதிர்வீச்சுக்கள் தாக்கி நமக்கு நோய்கள் வருகிறது. அது என்ன காரணம்? பழைய காலத்துல இந்த ஓசோன் படலங்கிறது, இந்த ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்முடைய மாசுபட்ட இந்த சூழ்நிலையினால அந்த ஓசோன் படலமானது, ஓசோன் பாளியானது நிச்சயமா அதுல விரிசல் விழுந்து மனிதனுக்கு தேவையில்லாத இந்த கதிர்வீச்சுக்கள் வர்றதுனாலையும் நமக்கு நோய் வாய்ப்படுகிறோம். அடுத்தது என்னது? நம்ம உடம்புக்குள்ள படிந்திருக்கக்கூடிய நச்சு தன்மைகளாலையும் நிச்சயமா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. இந்த அளவுக்கு இது சில காரணங்கள் மட்டுமே, இன்னும் பல காரணங்களால நிச்சயமா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. இதுக்கு என்ன ஒரு தீர்வு? தீர்வு வேணும் தானே? அதுக்கு என்ன தீர்வு? இங்கே நம்ம முன்னாடி 2 வழிகள் இருக்கு இல்லையா? என்னென்ன வழி பாருங்கள். ஒண்ணு, இந்த நோய்கள் எதுவுமே நம்மளை தாக்காமல் இருக்கணும். 2வது, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். இந்த 2 வழிகள் தான் இருக்கு. இந்த நோய்கள் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? இப்ப கொரோனா வைரஸ் எல்லாரையுமே தாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த கொரோனா வைரஸிடம் ஒரு மனுவை கொடுத்தா போதுமா? கொரோனா வைரஸை என் வீட்டுக்கு வராத, என் உடலை தாக்காதே சொன்னா அது கேட்குமா? இல்லை இல்லையா? நிச்சயமா அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. நோய்கள் என்னிடம் வராத, என் வீட்டுக்கு வராத, என் குடும்பத்தினருக்கு நோயே வரக்கூடாது, உலக மக்களுக்கு நோயே வரக்கூடாதுன்னு சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. நோய்களும் இந்த கிருமிகளும் வரத்தான் செய்யும். அதுக்கு ஒரே வழி, இந்த நோய் வந்தாலும் சரி, இந்த கிருமி நம்மளை தாக்குனாலும் சரி, அதை எதிர்த்து போராட நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதே ஒரே ஒரு வழியாகும். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு
இன்னைக்கு நம்முடைய பாரதத்துல, நம்முடைய இந்தியாவுல பழைய காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறைதான் ஆயுர்வேதம். அந்த ஆயுர்வேதத்திலேயே ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான பொருள் தான் கவாஜ் பிராஷ், சவன பிராஷ்ன்னு சொல்லக்கூடிய அற்புதமான பொருட்கள். ஆயுர்வேதத்திலேயே அதிகமான மூலிகைகளால் உருவாக்கப்படுகிற ஒரு முக்கியமான லேகியம் தான் சவன் பிராஷ்ன்னு சொல்லக்கூடிய கவஜ் பிராஷ். இந்த அற்புதமான உற்பத்தி பொருளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ், இந்த கவஜ் பிராஷ்ன்னு சொல்லக்கூடிய உற்பத்தி பொருளை பத்தி பார்ப்பதுக்கு முன்னால் ரசாயனம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ரசாயனான்னு சொன்னா என்னன்னு நிச்சயமா நமக்கு தெரியணும். அப்பதான் கவஜ் பிராஷ் எப்படி எல்லாம் நம்ம உடலில் செயல்படுறது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ரசாயனம்னா என்ன பாருங்க. ஆயுர்வேதம் முக்கியமா கவனம் செலுத்துறது நோய் ஒரு மனிதனுடைய உடல்ல வராமல் தடுக்கிறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுல தான் ஆயுர்வேதம் முழு கவனத்தை செலுத்தி இருக்கு. ரெண்டாவது, அதுக்கு அடுத்து மட்டும்தான் நோய் வந்தவங்களை குணப்படுத்துறதுல கவனம் செலுத்துதுங்க. இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய இந்த சவன பிராஷ்ன்னு சொல்லக்கூடிய ரசாயனம் லேகியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் வந்த நோய்களை சரி செய்வதற்கும் ரெண்டு விதத்திலையுமே இங்க பயன்படுதுங்க. ஆயுர்வேதத்துல, ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல, ஆயுர்வேத சிகிச்சை முறையில 8 விதமான பாகங்கள் இருக்குங்க. அதுக்கு அஷ்டாங்கம்னு சொல்லுவாங்க. என்ன இந்த அஷ்டாங்கம்? 8 அங்கங்கள் அஷ்டாங்கம். அந்த அஷ்டாங்கத்துல 8 விதமான சிகிச்சை முறை, அதாவது காய, பால, கிரக, உர்தங்க, ஷால்ய, தம்ஷ்ட, ஜர, விருஷா இப்படின்னு 8 விதமான ட்ரீட்மெண்ட் முறைகள், சிகிச்சை முறைகள் ஆயுர்வேதத்தில் இருக்கு. அதுல காய சிகிச்சா அப்படிங்கிறது ஒரு சிகிச்சை முறை. அது என்னன்னா இந்த ஜெனரல் மெடிசின் சொல்லுவாங்க, பொதுவான வைத்திய முறை. அதுக்கு காய சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதே போல குழந்தைகளுக்கானது பால சிகிச்சா, பீடியாட்ரிக் பால சிகிச்சா. அதே போல மன ரீதியான பிரச்சனைகளுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு பேரு கிரக சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. ஷால்ய தந்திரான்னு சொன்னா இந்த சர்ஜரி, ஆபரேஷனுக்கு சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சைக்கு ஷால்ய தந்திரான்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த இஎன்டி, அதே போல நம்முடைய பல்லு சம்பந்தமான இதுக்கெல்லாம் டென்டலுக்காக சொல்லுவாங்க, தம்ஷ்ட சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில 7வது வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறைக்கு பேரு தான் ஜர சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. ஜர சிகிச்சா. இந்த ஜர சிகிச்சைல ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்டுக்கு பேரு தான் ரசாயன தந்திரம். இந்த ஜர சிகிச்சை எதுக்காக? ஜர சிகிச்சையானது ஒரு மனிதனுடைய உடல்ல நோய்கள் வராம இருக்கிறதுக்கும், அதே போல என்னைக்குமே இளமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த ரசாயன தந்திரம் பயன்படுத்துவாங்க. இந்த ரசாயன தந்திரம் அப்படிங்கக்கூடிய ரசாயன விதி ட்ரீட்மெண்ட் முடித்து ஒருத்தர் வெளியே வந்துட்டார் அப்படின்னா அவர் பிறந்த குழந்தையை போல் ஆரோக்கியமாக இருப்பார் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. இந்த ரசாயன விதியானது, இந்த ட்ரீட்மெண்ட் முறையானது தொடர்ந்து 60 அல்லது 90 அல்லது 100 அல்லது 120 இப்படி நாட்கள், 90 நாட்கள்ல இருந்து 120 நாட்கள் வரை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறைக்கு பேரு தான் ரசாயன விதின்னு சொல்றோம். அந்த ரசாயன விதியில முக்கியமான ஒரு உணவு தான், சிகிச்சை முறைக்கு தான் இந்த லேகியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த 60லிருந்து 120 நாள்கள் வரை நடக்கக்கூடிய சிகிச்சை முறையில நிறைய லேகியங்கள் கொடுக்கப்படும். அதுல ஒரு முக்கியமான ரசாயன பொருள், ரசாயன லேகியம்தான் சவனப்பிராசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவஜ் பிராஷ். அந்த சவனப்பிராசமானது மொத்தத்துல ஒரு மனிதனுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடனும் இளமையாகவும் வாழ ஒரு மனிதனை
உதவுகிறது அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லுது. அதாவது ரசாயனம், ரசா அப்படின்னா இந்த ஃப்ளூயிட், ஆயனா அப்படின்னா பாத்வே. அதாவது ஆயுர்வேதத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், உண்ணக்கூடிய உணவு 7 கட்டங்களாக 7 தாதுக்களாக மாறுகிறது. ரசம், ரத்தம், மாமிசம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜை, சுக்லம், இப்படி இல்லையா? இதுல ஒரு கட்டம் தான் ரசம். அந்த மாதிரி ரசம்னா என்ன? சத்துக்கள். அந்த மாதிரி உடலுக்கு தேவையான சத்துக்களை அளிக்கக்கூடிய ஜூஸ், திரவ வடிவுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ரசாயனம் அப்படின்னு சொல்றோம். இனி இந்த கவச் பிராசனுடைய தன்மைகள் என்ன பார்க்கலாமா? முக்கியமான தன்மைகள். இந்த கவச் பிராசமானது, கவச் அப்படின்னா என்ன? ஆயுர்வேதத்துல சவண பிராசன்னு சொல்றோம். அதே பொருள் தான் நாம இங்க கவச் பிராசுங்கிற பேர்ல கொடுத்திருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும், மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே பேரிலேயே மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுப்பதற்காக தான் கவச் பிராஷ் அப்படின்னு இங்க சொல்றோம். கவச் அப்படின்னா என்ன? அது நமக்கு விறக்கக்கூடிய ஒரு ஷீல்ட போன்றது, கவச்சம் போன்றது. அடுத்தது பிராஷ் அப்படின்னா உணவு. அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய கவச்சம் போன்ற உணவுக்கு பேர் தான் கவச் பிராஷ்ன்னு சொல்றோம். இந்த கவச்சம்னா என்ன, எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? ஆமா, நம்ம அனைவருமே புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். யாருடைய கவச்சம்? ஆமா, கர்ணனுடைய கவச்ச குண்டலம். அதை பத்தி நம்ம படித்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கர்ணனுக்கு பிறக்கும் போதே கிடைச்சதுதான் இந்த கவச்ச குண்டலம். அந்த கவச்ச குண்டலம் கர்ணனின் உடலில் இருக்கும் போது யாராலும் கர்ணனை தோற்கடிக்கவோ கொல்லவோ முடியாது இல்லையா? அதே போலதான் இங்கே ஆன் அண்ட் ஆன் கவச் பிராஷ் என்ன உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த கவச் பிராஷ் ஆனது தினமும் உண்டு வந்தால் நிச்சயமா எந்த கிருமிகளாலையும் ஒரு மனித உடலை தாக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான உற்பத்தி பொருள் தான் கவச் பிராஷ். இது ஒரு நித்திய ரசாயனம். நித்திய ரசாயனம்னு என்ன? நித்திய ரசாயனம்னு சொன்னா தினமும் சாப்பிட வேண்டிய பொருள். உணவுடன் சேர்ந்து, இது ஒரு உணவு தான், இந்த உணவுடன் சேர்ந்து உண்ணக்கூடிய, தினமும் உண்ணக்கூடிய உணவு தான் கவச் பிராஷ்னு சொல்லக்கூடிய லேகியம். லேகியம் என்னெல்லாம் செய்யுது? இந்த கவச் பிராஷ் லேகியம் என்னெல்லாம் உடல்ல செய்யும்? ஒண்ணு, யார் யாரு சாப்பிடலாம்னு சொல்ல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைஞ்சு எப்ப பார்த்தாலும் சளி, எப்ப பார்த்தாலும் ஜலதோஷம், எப்ப பார்த்தாலும் அடிக்கடி இருமல் வரும், அடிக்கடி உங்களுக்கு காய்ச்சல் வந்துகிட்டு இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரு சுறுசுறுப்பே இல்லாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நபர்கள் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான உற்பத்தி பொருளுக்கு பேரு தான் கவச் பிராஷ். இதுல நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கான நிறைய மூலிகைகள் பயன்படுத்தி இருக்குங்க. அதான் போலி ஹெர்பல் ஃபார்முலேஷன் சொல்லக்கூடியது. அளவுக்கு அதிகமான, அதாவது ஆயுர்வேதாவிலேயே அதிகமான மூலிகைகளால் தயாரிக்கக்கூடிய பொருள் தான் இன்னைக்கு கவச் பிராஷ். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கவச் பிராஷ் தினமும் உண்டு வந்தோமானால் நிறைய பொருட்கள் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த பொருள் மூலமாக நமக்கு கிடைக்குது. இன்னொன்னு, எந்த சீசன்ல வேணுமானாலும் இந்த பொருளை சாப்பிடலாம். இது ஆல் சீசன் ஃபார்முலா. எந்த பருவ காலமா இருந்தாலும் சாப்பிடலாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு இளவேனில் காலம், முதுவேனில் காலம், கார்காலம், குதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இப்படி எந்த காலமா இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டு பலன் அடையக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் கவச் பிராஷ். இனி இந்த கவச் பிராஷ் எப்படி இருக்கும், இது எப்படி எல்லாம் நம்ம உடல்ல செயல்படுறது அப்படிங்கிறது முக்கியமா பார்ப்போம். நாம முதல்லயே பார்த்தோம், ஆயுர்வேதம் முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்திக்கு தான் செயலாற்றுகிறது இல்லையா? முக்கியத்துவம் எப்பவுமே நோய் எதிர்ப்பு சக்திக்கு தான் ஆயுர்வேதம் கொடுக்கிறது. அதே போல இந்த கவச் பிராஷமும் முக்கியமா
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கான ப்ராடக்டாகவே இருக்குங்க. இங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கான முக்கியமான பொருட்கள் தான் பயன்படுத்தி இருக்கு. 28க்கும் மேற்பட்ட மூலிகைகளால உருவாக்கப்பட்ட முக்கியமான உற்பத்தி பொருள் தான் கவஜுப்ராஸ். அதுல முக்கியமான சில பொருட்கள் என்ன, இதோடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த கவஜுப்ராஸோட வடிவம் எப்படி இருக்கும்? இது ஒரு திட பொருளும் கிடையாது, திரவ பொருளும் கிடையாது, ரெண்டையும் சார்ந்த போல. அதாவது அதுக்கு சரியாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரை திட பொருள்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. என்னது? அரை திட பொருளாக இருக்கிறது. எதுக்கு இந்த வடிவம்? இந்த ரசாயனத்துக்கு அல்லது இந்த லேகியத்துக்கு ஏன் இந்த வடிவம் வந்திருக்கு பாருங்க. ஆயுர்வேதாவுல ஒவ்வொரு மூலிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் உண்டு இல்லையா? அந்த மாதிரி சில மூலிகைகளை தண்ணீர் வடிவில சாப்பிடும் போது பலன் அதிகமா கிடைக்கும். சில மூலிகைகளை பவுடர் வடிவில சாப்பிடும் போதுதான் பலன் அதிகமா கிடைக்கும். அதனால இது பவுடர் வடிவமா மாத்தும் போது தண்ணீர் வடிவில சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைந்துவிடும். தண்ணீர் வடிவில சாப்பிடும் போது பவுடர் வழியில சாப்பிடக்கூடிய தன்மைகள் குறைந்துவிடும். அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டையும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த அரை திட வடிவில இந்த லேகியத்தை அமைச்சிருக்குங்க ஆயுர்வேதம். இதுல முக்கியமா பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகளானது என்னன்னு பார்ப்போமா? என்னென்ன இங்க பயன்படுத்தி இருக்கு? முதல்ல பயன்படுத்தி இருக்க பொருள் நெல்லிக்கனி, நெல்லிக்காய். அடுத்தது அமுக்கிர கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, கூவிலம் சொல்லக்கூடிய வில்வம், அதே போல நாகமரம், அதே போல இந்த கேசரின்னு சொல்லக்கூடிய குங்குமப்பூ. இப்படின்னு நான் முதல்ல சொன்னோம். 28க்கும் மேற்பட்ட மூலிகைகளால் இங்க பயன்படுத்தி இருக்கு. இதுல அதிகமா பயன்படுத்தி இருக்கிறது எந்த மூலிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். இதனால நெல்லிக்காய் இங்க அதிகமா பயன்படுத்தி இருக்கு. இன்றைக்கு நெல்லிக்காய் அதிகமா இந்த பொருள்ல இருக்குன்னு சொல்வதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், உலகிலேயே அதிகமான வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகப்பெரிய அளவுல உதவிகரமா இருக்கக்கூடிய வைட்டமின் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காய்கனி, அதுக்கு பேரு தான் நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் தான் இங்க அதிகமா பயன்படுத்தி இருக்கு. நிச்சயமா இன்றைய கால சூழ்நிலையில, இன்றைய காலகட்டத்துல நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமான காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமா இந்த கவஜுப்ராஸ்ன்னு சொல்லக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு அனைத்து நபர்களும் நிச்சயமா சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். சரி, இந்த கவஜுப்ராஸ் ஆனது, இந்த சவனப்பிராசமானது எப்படி உருவாக்கப்பட்டது? பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னேவே தோன்றிய ஒரு அற்புதமான உருவாக்கப்பட்ட லேகியம் தான் அந்த சவனப்பிராஷ். சரி, இந்த சவனப்பிராஷ் எப்படி இந்த பூமியில தோன்றியது, எப்படி உருவாக்கப்பட்டது, அதை ஒரு கதை மூலமாக பார்ப்போமா? நிச்சயமா கதைன்னு சொன்னா நம்ம அனைவருக்கும் பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி சவனப்பிராஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கவஜுப்ராஷ் எப்படி பண்டைய காலத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கதை மூலமாக நம்ம பார்க்க போறோம். அதாவது பண்டைய காலத்துல சவண மகர்ஷின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளை வேண்டி தவம் இருந்தார். பல வருடங்கள் தவம் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது நிச்சயமா அவர் மேல இந்த எறும்பு புற்றை போன்ற புட்டு உருவாகும் இல்லையா? அப்படி இவருடைய உடம்புலையும் அந்த புற்று உருவாய் கண்கள் மட்டுமே வெளிப்பட்டது. அந்த கண்கள் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வழியாக வந்த ஒரு சுகன்யான்னு சொல்லக்கூடிய இளவரசி இதை பாக்குறாங்க. அவங்களுக்கு புற்றை பத்தி எதுவுமே தெரியல, பளபளப்பா இருக்கக்கூடிய கண் மட்டும்தான் தெரியுது. என்ன பண்றாங்க, இது என்ன இப்படி பளபளப்பா இருக்குன்னு சொல்லி அந்த கண்களை குச்சியால குத்துகின்றார். கண்களை குச்சியால குத்தும் போது அவருடைய கண், 2 கண்ணுமே பார்வை இழந்து குருடனாக மாறுறாரு. இதை தெரிந்த இந்த இளவரசியோட அப்பா நிச்சயமா இப்படி ஒரு முனிவரை எப்படி செய்தேன்னு சொல்லி அந்த முனிவரிடம் மன்னிப்பை கேட்டு அடுத்து அந்த குருவை, அந்த முனிவரை பணிவடை செய்வதற்காக அந்த குருவுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ரொம்ப வருடங்கள் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அஸ்வினி இளவரசர்கள் சொல்லக்கூடிய 2 இளவரசர்கள் இவங்க வந்து கடவுள்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறவங்க. அந்த மாதிரி 2 இளவரசர்கள் வந்து இந்த சுகன்யா இளவரசிய சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்தாங்க, ஒரு நாளைக்கு நம்முடைய சவண மகர்ஷி தண்ணீர்ல குளிச்சுட்டு இருக்கும்போது, ஆற்றிலே குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள மூழ்கினார். மூழ்கும் போது அவர் தண்ணியை விட்டு எந்திரிக்கும் போது 3 பேர் ஒன்னா எந்திரிச்சாங்க. ஒரே வடிவம் கொன்ற 3 நபர்களாக தண்ணியிலிருந்து வெளியே வந்தாங்க. அந்த ஒருத்தர் சவண மகர்ஷி, இன்னும் 2 பேர் நான் முதல்ல நம்ம சொன்னோம் அஸ்வினி இளவரசர்கள் சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி இளவரசர்கள் தேவர்களுக்கு சிகிச்சை அளித்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள். இவர்கள் எந்த நோயா இருந்தாலும் சிகிச்சை கொடுத்து சரி செய்வாங்க. இவங்களுக்கு தெரியாத மருத்துவமே இல்லை. ஆனா இவங்க வந்து இளவரசியை சோதிக்கணுங்கிறதுக்காகவே முனிவருடன் அதே உருவத்துல வந்து இளவரசிய கன்ஃபியூஸ் பண்றாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த இளவரசர்கள் கேட்கறாங்க, நாங்க 3 பேர் ஒரே போல இருக்கோம், இந்த 3 பேர்ல யாரு உன்னுடைய கணவர்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. திகைத்து போன சுகன்யா இளவரசி யார் என்று தெரியாம தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சரியாக தனது கணவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ரொம்ப சந்தோஷம் அடைந்த அஸ்வினி இளவரசர்கள் அந்த இளவரசியிடம் கேட்கிறாங்க, நீ வந்து பத்னியான மனைவியாக இருக்கிறாங்க, உங்களுடைய இந்த சரியாக இந்த பதில் சொன்னதுனால உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இளவரசியோ, எனக்கு பெரிய வரம் எதுவும் வேண்டாம், என்னுடைய கணவர் வந்து அவர் வந்து ரொம்ப முதியவராக இருக்கிறாரு, அவர் வந்து இளைய நபராக, அவர் வந்து இளமை தோற்றத்துல அவர் இருக்கணும், 2வது அவருக்கு இழந்து விட்ட அந்த பார்வை திருப்ப கிடைக்கணும் அப்படிங்கிற வரம் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கோ இந்த அஸ்வினி இளவரசர்கள் என்ன சொல்றாங்க, நிச்சயமாக அந்த மாதிரி பழைய போல அவர் வந்து இளமையாகவும் கண் பார்வை திருப்பி கிடைப்பதற்காக இதை நீங்க தினமும் அவருக்கு வந்து சாப்பாடுல இந்த மருந்தை கொடுங்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லேகியத்தை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறாங்க. அந்த லேகியத்தை இந்த இளவரசர்கள் இளவரசி கிட்ட கொடுக்கும்போது அந்த லேகியம் தொடர்ந்து சாப்பிட வந்ததுனால சவண மகர்ஷியானது, இந்த சவண முனிவரானது தொடர்ந்து சாப்பிட வந்ததுனால அவர் இளமை உடையவராக அந்த இளமை பருவத்துக்கு திரும்ப போனார் மற்றும் அவருக்கு கண் பார்வை திரும்ப கிடைத்தது அப்படிங்கிறதாவும் இந்த கதையோட அர்த்தம். பாருங்கள், அந்த காலத்துல இருந்தே எவ்வளவு வயதான நபராக இருந்தாலும் அவரோட இளமை பருவத்துக்கு திரும்பி போறதுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எதை பயன்படுத்தி வந்தாங்க, இந்த சவண பிராசன் சொல்லக்கூடிய இந்த கவஜ பிராசை பயன்படுத்தி வந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உடலில் செயல்படக்கூடிய உற்பத்தி பொருளாக இந்த பொருள் மாறுவதற்கு என்ன காரணம்? நிச்சயமா அதுக்கு என்ன காரணம்? அதுதான் அந்த பொருளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் காரணம். ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் நிச்சயமாக இருக்குங்க. அது என்னன்னு பார்ப்போமா? முதல்ல இதுல பயன்படுத்தி இருக்க மூலிகை நம்ம முதல்ல பார்த்தோம், நெல்லிக்கனி. நெல்லிக்காய் தான் முதல்ல இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகை. நெல்லிக்காயினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன நம்ம அனைவருக்குமே தெரியும். ரிச்சான வைட்டமின் சி இருக்கு இதுல. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அதே போல இருமல், சளி, அடிக்கடி வந்து போற காய்ச்சல், கண் பார்வை, நம்முடைய ஸ்கின்னுக்கு, இந்த மாதிரி உடலுக்கு ரொம்ப முக்கியமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான், ஒரு மூலிகை தான் இந்த நெல்லிக்காய். அடுத்தது பாலான்னு சொல்லக்கூடிய சித்தாமுட்டி. சித்தாமுட்டி வந்து ஒரு முக்கியமா எனர்ஜி சோர்ஸாக இருக்கிறது. இது நம்ம உடலுக்கு வந்து சுறுசுறுப்பை அளிக்கிறது. அதே போல வாத நோய்களிலிருந்து நம்மளை வந்து காப்பாத்துது. அடுத்ததா 3வது வந்து அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கிர கிழங்கு. இந்த அமுக்கிர கிழங்குன்னு சொல்லக்கூடியது நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே இந்த பொருளை பத்தி எல்லாம் பார்த்தோம். பிரெயின் டோனிக் இல்லையா?
ஃபைஸ்ட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல அமுக்கிற கிழங்கை பத்தி நம்ம பேசணும். அமுக்கிற கிழங்கானது பிரெயின் டோனிக்னு சொல்லுவாங்க. இது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நமக்கு இந்த நரம்பு மண்டலங்களை சீராக அமைச்சு ஒரு நிம்மதியான நிலைமை நமக்கு தருவதற்காக அமுக்கிற கிழங்கு பயன்படுகிறது. அடுத்தது சதாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு, தண்ணீர் விட்டான் அதாவது உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய நீரை எல்லாம் விட செய்யக்கூடிய அற்புதமான செயலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது உடம்புல வரக்கூடிய வீக்கங்களை தணிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. அதே போல இந்த ஹோர்மோனினுடைய இன்பேலன்சிங் முதலே பார்த்தோம். ஹோர்மோன் சொன்னாலே தமிழ்ல இயக்கு நீர்னு பேரு. ஒரு மனித உடலை இயக்கக்கூடியதே இந்த ஹோர்மோன் தான். அந்த மாதிரி இயக்கு நீரான ஹோர்மோனுடைய லெவலை சரி செய்வதற்கு முக்கியமான செயல்படக்கூடிய ஒரு மூலிகைக்கு தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தா வில்வான்னு சொல்லக்கூடிய வில்வம், கூவளம் எல்லாம் தமிழ்ல சொல்லுவாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்றது. இதுவும் ஒரு பிரெயின் டோனிக் தான், மூளை சரியாக செயல்படுவதற்கு உதவிகரமா இருக்கிறது. அடுத்தது நாககேசரம் சொல்லக்கூடிய நாகமரம். நாகமரமானது நம்மளுடைய உடம்புல மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. 95 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க்ல நம்ம பார்த்தோம். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ராடிக்கல் சொல்லக்கூடிய நம்ம உடல்ல தாக்கிட்டு இருக்கக்கூடிய கெட்ட செல்கள், அதாவது உயிரற்ற செல்களை சரி செய்து உயிருடன் இருக்கக்கூடிய செல்களாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆன்டி ஆக்சிடென்ட்னு பார்த்தோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய, அதே போல இளமையாக என்னைக்குமே இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் நாக கேசர்னு சொல்லக்கூடிய இந்த நாகமரம். இது போக இன்னும் நிறைய மூலிகைகள் இங்க பயன்படுத்தி இருக்கு. முக்கியமா இந்த மூலிகைகளை பத்தி பேசுவதற்கான என்ன காரணம் அப்படி என்றால், இது பெரிய அளவுல நோய் எதிர்ப்பு சக்திக்காக செயல்படுகிறது. இன்னைக்கு அதுதானே ரொம்ப முக்கியம் இல்லையா? இது போக இங்கே கேசர்னு சொல்லக்கூடிய நமது குங்குமப்பூ இங்க பயன்படுத்தி இருக்கு. குங்குமப்பூ எதுக்கெல்லாம் செயல்படுகிறது? குங்குமப்பூ நம்ம உடம்புல நிறைய விதமான உதவிகள் செய்யுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது, நம்முடைய மூளை வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உதவி செய்கிறது. அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட் உடையது இந்த குங்குமப்பூ. அதே போல நம்முடைய தோல் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இளமை தோற்றம் கொடுப்பதற்காக குங்குமப்பூ உதவிகரமாக இருக்கிறது. அதே போல சிகப்பாக தோற்றத்தை கொடுப்பதற்கும் குங்குமப்பூ பயன்படுத்தி வருகிறது. எந்த விதமான வெளிய மார்க்கெட்ல எந்த ஒரு சவனப்பிராசிலையும் இல்லாத சில அற்புதமான மூலிகைகள் தான் கவஜ பிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன் அண்ட் ஆன் ப்ராடக்ட்ல பயன்படுத்தி இருக்கு. அதனாலதான் மற்ற வெளியே இருக்கக்கூடிய சவனப்பிராசுக்கும் மைலேஸ்டில் நிறுவனம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கவஜ பிராசுக்கு இருக்கிற முக்கியமான டிஃபரெண்ட் இதுதான். இதுல இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி குங்குமப்பூ தான் இங்க பயன்படுத்தி இருக்குங்க. இது ஒரு குறிப்பிட்ட நோய்க்குன்னு சொல்லி பயன்படுத்துறது இல்ல. இது எந்த விதமான உடல் நிலை கொண்ட நபர்களா இருந்தாலும் இது சாப்பிடலாம். அடுத்தது கவஜ பிராஸ் சாப்பிடும் போது என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் பார்ப்போம். முதல்ல இந்த கவஜ பிராஸ் யாரு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். முதல்ல அதுதான், யாரு வேணும்னாலும் சாப்பிடலாம். அதாவது 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தையிலிருந்து 100 வயது வரையிலான நபர்களுக்கு தைரியமா சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உற்பத்தி பொருள் தான் கவஜ பிராஸ். அதே போல இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த சளி வரும் இல்லையா? பார்த்திருக்கோம் நம்ம. அடிக்கடி இருமல் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனோம். மாதத்துக்கு 5 நாள் 6 நாள் ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் அந்த இருமலும் அந்த சளியானது அவங்களுக்கு நிற்கும். அந்த மாதிரி குழந்தைகள் உங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தினமும் கொடுக்க வேண்டிய பொருள் தான் இந்த கவஜ பிராஸ்.
இது இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை நிச்சயமா சாப்பிடலாம். குறிப்பிட்ட நோய்க்குன்னு கிடையாது, எந்த நபர்கள் வேணாலும் சாப்பிடலாம். அடுத்தது இது முக்கியமா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இன்னைக்கு உலகுல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு கவஜு பிராஷ போன்ற சவனு பிராஷ போன்ற ஒரு பொருள் வேறு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக இது உங்களுக்கு ஒரு கவசம் போல் உங்களை பாதுகாக்கும். நிச்சயமா சொல்றேங்க, கவஜ பிராஷம் சொல்லக்கூடிய நமது பொருள் ஒரு கவசம் போன்று நம்மளை பாதுகாக்கிறது. அடுத்தது நம்முடைய உள் உறுப்புகள் அத்தனையுமே பாதுகாக்க வைக்கக்கூடிய ஒரு கப்பாசிட்டி இந்த கவஜ பிராஷுக்கு இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, அதாவது நுரையீரல், நம்மளுடைய இதயம், அந்த மாதிரி நெஞ்சு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய சோல்வு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கவஜ பிராஷ். அதே போல இந்த தொண்டை வலி, த்ராட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கவஜ பிராஷ் உதவிகரமாக இருக்கிறது. அதே போல அடிக்கடி வரக்கூடிய இந்த காய்ச்சல், தலைவலி, சில பேருக்கு இந்த ஒற்றை தலைவலின்னு எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப வருடங்கள் நீடித்தே இருக்கும். அதெல்லாம் சரி செய்வதற்கு தொடர்ந்து பல வருடங்கள் பல மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோமானால் நிச்சயமா அந்த தீராத தொந்தரவெல்லாம் நமக்கு தீர்ந்து விடும். அடுத்தது நம்மளுடைய மன அழுத்தம், முதல்ல நம்ம பார்த்தோம், மனச்சிக்கலும் மலச்சிக்கல் ரெண்டுமே மனிதனுக்கு கேடு. இந்த ரெண்டு கேட்டையுமே சரி செய்யக்கூடிய கப்பாசிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் கவஜ பிராஷ். அடுத்தது நம்முடைய ஸ்டாமினா, சக்தியானது அதிகப்படுத்தி கொடுப்பதற்காக கவஜ பிராஷ் உதவிகரமாக இருக்கிறது. இன்னொன்னு, நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான செயலையும் கவஜ பிராஷ் செய்கிறது. நீண்ட நாள் வாழணுங்கிறது ஆசை இல்லையா? அந்த நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னும் முக்கியமானது. சரி, இதுக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங்ல எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? பாருங்க, சவனு பிராஷ்னு சொன்னா ஒருவேளை சில பேருக்கு இப்பதான் முதல்ல கேள்விப்படுவாங்க. ஆனா ஒரு உண்மை என்னவென்றால், இன்னைக்கு இந்தியாவுல 1000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிற ப்ராடக்ட் தான் சவனு பிராஷ். ஏன்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? இன்னைக்கு இந்தியாவுல மக்கள் அனைவருமே நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதாவுல, இந்தியாவுல பழம்பெரும் சிகிச்சை முறையான ஆயுர்வேதாவுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கான முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சவனு பிராஷ் சொல்லக்கூடிய கவஜ பிராஷ். 1000 கோடி டர்ன் ஓவர் இருக்கு. அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இங்க வந்திருக்கு. மொத்தத்துல யாருக்கெல்லாம் தொடர்ந்து நீண்ட நாட்கள் ஆயுளோட ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டுமோ, நோய் நொடியின்றி ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே தினமும் அவர்களுடைய உணவுல உண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் தான் கவஜ பிராஷ். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த பொருள் முதல்ல நீங்க சாப்பிடுங்க, உங்க குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு சாப்பிட கொடுங்க. அடுத்தது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பொருளுடைய பலன்கள் கிடைக்கட்டும், அவர்களுக்கும் இந்த பொருளோட அருமையை பத்தி சொல்லி அவங்களுக்கு இந்த பொருளை பத்தி கொடுங்க. இனி முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இந்த பொருளை கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், முதல்ல நம்ம பார்த்தோம், இது டெய்லி சாப்பிட வேண்டிய ஒரு பொருள். எனக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு, அப்ப எடுத்து 2 ஸ்பூன். எனக்கு இருமல் வருது, அப்போ 1 ஸ்பூன். காய்ச்சல் வந்திருக்கு, அப்போ 3 நாள் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் செஞ்சு அந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டும் சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து சாப்பிடலாம். எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு உணவு இது. இதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால தைரியமா நம்பி தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் அது. அடுத்தது முக்கியமா என்னன்னா, இது சில நோய்கள் குணமாகும், அந்த நோய் குணமாகும், இந்த நோய் குணமாகும், கேன்சர் குணமாகும், ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி தவறான தகவல் சொல்லி யாருக்கும் இது கொடுக்க கூடாது. இது குறிப்பிட்ட சில நோய்களை தீர்க்கக்கூடிய பொருள் கிடையாது. ஆனா அந்த நோய்களுடைய ட்ரீட்மெண்ட்ல அந்த நபர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக அந்த பொருளுடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சத்துணவாக கொடுக்கக்கூடிய பொருள் தான் கவஜ பிராஷ் அப்படிங்கிறது எல்லாருமே கவனிக்கணும்.
அதே போல இதுல சர்க்கரை பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுனால இது சர்க்கரை நோய் அளவுக்கு அதிகமா ரொம்ப அதிகமான இந்த குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நேரங்கள்ல இது சாப்பிடுறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த சர்க்கரை எதுக்காக ஆயுர்வேத பொருட்கள் அதிகமா பயன்படுத்தியிருக்கு அப்படின்னா, இந்த சர்க்கரை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த மூலிகைகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலுக்குள்ள சேரும் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய சேர்வை தான் சர்க்கரை. அந்த சர்க்கரை நோய் அளவு அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நேரங்கள்ல இந்த பொருட்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த பொருளுடைய சிறப்பு அம்சம் என்ன பாருங்கள். நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆன் அண்ட் ஆன் கவச் பிராஸுக்கு நம்முடைய கவர்மெண்ட் சார்பாக கிடைத்திருக்கக்கூடிய சான்றிதழ்கள் தான் இந்த பொருள் அவ்வளவு குவாலிட்டியான பொருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அர்த்தமாகும். இங்க நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி தான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட். எதுக்கு இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்? அதாவது ஆயுர்வேதா, யோகா மற்றும் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி போன்ற நம்ம இந்தியாவினுடைய பாரம்பரிய வைத்திய முறைகளை ஒருங்கிணைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட். இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஆனது இந்த வகை பெற்ற பாரம்பரிய சிகிச்சை முறைகளுக்கான பொருட்களுக்கு தர சான்றிதழ் மார்க் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மார்க் 2 விதமான மார்க்குங்க. ஒன்னு ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க், இன்னொன்னு ஆயுஷ் பிரீமியம் மார்க். என்ன இந்த 2 மார்க்குக்கு வித்தியாசம்? அதாவது ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க் அப்படின்னா இந்த பொருள் ஆயுர்வேத பொருள், இந்த பொருள் சித்தா பொருள், சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சாதாரணமான மார்க். இன்னொன்னு ஆயுஷ் பிரீமியம் மார்க். என்ன இந்த ஆயுஷ் பிரீமியம் மார்க்? அதாவது இந்த பொருள் ஹை குவாலிட்டி ஹர்பால் உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரி அருமையான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டதுனால மட்டும்தான் இந்த மார்க்க கொடுப்பார்கள். அந்த மாதிரி நாம் அனைவருமே ரொம்ப பெருமையோட மாறுதட்டி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்தியாவிலேயே நேரடி வர்த்தக துறையில அதிகமான பொருட்களுக்கு ஆயுஷ் பிரீமியம் மார்க் கிடைத்திருக்கிற நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லக்கூடிய நமது நிறுவனம். இங்கே ஆன் அண்ட் ஆன் கவச் பிராசஸ் சொல்லக்கூடிய இந்த பொருளுக்கும் நிச்சயமாக ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட் மார்க் இங்க கிடைச்சிருக்குங்க. அது என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவின் பிரதமரே சொல்லியிருக்காரு, ஆயுஷ் பொருட்களை வாங்கி சாப்பிடுங்கள். அதே போல நிறைய பத்திரிகைகள்ல பாருங்க, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில இங்கேயே வந்திருக்கு, நீங்க ஆயுர்வேத பொருட்கள் வாங்கும் போது ஆயுஷ் பிரீமியம் இருக்கக்கூடிய பொருட்களாக வாங்குங்கள், அது மட்டும்தான் நம்பிக்கையோட சாப்பிடக்கூடிய பொருட்களாக இருக்கிறதுன்னு சொல்லுதுங்க. அந்த மாதிரி ஊடகங்களும் அரசாங்கமும் சொல்லுது, ஆயுஷ் பிரீமியம் பொருட்களை வாங்கி தைரியமாக சாப்பிடலாம் என்று. அந்த வகையிலே அதிகமான பொருட்கள் இங்க ஆயுஷ் பிரீமியம் மார்க்கோட சேர்த்த பொருட்கள் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது அனைவருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மொத்தத்துல சிறிய வயதிலிருந்து பாப்பால இருந்து தாத்தா வரை ஆரோக்கியமுடன் வாழ்வதற்கான முக்கியமான உற்பத்தி பொருள் தான் ஆன் அண்ட் ஆன் கவச் பிராஸ். இப்படி ஒரு அருமையான பொருளை நமக்கு கொடுத்தமைக்காக மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு அனைவரும் நிச்சயமா நன்றி கூறுவோம். இது கண்டிப்பாக ஒரு முக்கிய நோய் எதிர்ப்பு சக்தி பொருளாக விளங்குகிறது. இப்ப பாருங்கள், எவ்வளவு பொருட்கள் எல்லாம் நம்ம பார்த்து விட்டோம். 95 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க் பார்த்தோம், இம்யூனோ 3+ பார்த்தோம், ஸ்பைர்லினா கோல்டு பார்த்தோம், டயபா லைஃப் பார்த்தோம், ஆயுஷ் சாஸ் பார்த்தோம், ஃபைட் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், டெய்லி டீடாக்ஸ் மற்றும் பிளட் பியூரிஃபையர் பார்த்தோம். இன்றைக்கு ஆன் அண்ட் ஆன் கவச் பிராஸ் பார்த்தோம். இன்னும் நிறைய பொருட்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயே நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு அற்புதமான ப்ராடக்ட் வெல்ஹார்ட்டை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது புரத சத்து அதிகப்படுத்துறதுக்கான புரோட்டீன் பவுடரை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது நம்முடைய கிட்னியை பாதுகாக்கிறதுக்கான பொருட்களான யூரிஃப்ளஷ் 3 டேப்லெட் மற்றும் லிக்விட பத்தி பார்க்க போறோம்.
இனி இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம், அற்புதமான பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். அந்த நிறுவனத்துல விநியோகஸ்தர்களா இருக்கக்கூடிய நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த பொருட்களை எடுத்து சென்று கொண்டு போகும்போது அடுத்து இன்னும் பல நபர்களுக்கு இந்த பொருட்களை ரெக்கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய தொழில் வளரும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு பரிந்துரை செய்யும் போது யார் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்யணும், யார் யாருக்கெல்லாம் இந்த பொருட்களை பரிந்துரை செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் முக்கியமா இருக்குங்க. அந்த வகையில முக்கியமா 3 வகையிலான கஸ்டமர்களை, வாடிக்கையாளர்களை நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். அது ஏ, பி, சின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்ன அந்த ஏ, பி, சி? அதாவது ஏ அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமுடன் வாழக்கூடிய நபர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்காங்க இல்லையா? எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் ஆரோக்கியமா வாழக்கூடிய நபர்கள். அந்த கேட்டகரிக்கு பேர் தான் ஏ கேட்டகரி. அடுத்தது பி கேட்டகரி. அப்படி யாருன்னு பாத்தீங்களானா, அவங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் உடம்புலயே இருக்கும். அடிக்கடி சளி வரும், அடிக்கடி காய்ச்சல் வரும். இருந்தாலும் ஒரு மருந்துலயோ மாத்திரையோ ஏதாவது சாப்பிட்டு மறுபடியும் அவங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நோயினால அவங்க படுத்து போக மாட்டாங்க, படுக்கையில விழ மாட்டாங்க. நோய் வரும், மருந்து சாப்பிடுவாங்க, நோய் வரும், மருந்து சாப்பிடுவாங்க, திருப்பி அவங்களோட செயல் பார்ப்பாங்க. அதாவது ஒரு சுகர் லெவல் ஆனது இந்த 140 150 அந்த லெவலே இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் லெவல் ஆனது 200 230 அந்த லெவல் இருக்கும். அந்த மாதிரி நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கேட்டகரிக்கு பேர் தான் பி கேட்டகரி. இன்னொன்னு சி கேட்டகரி. முற்றிலும் கிரிட்டிக்கல் பேஷண்டா இருக்கிறவங்க, அதாவது நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் தான் சி கேட்டகரி. இதுல எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களை நாம் சந்திக்க வேண்டும்? நிச்சயமா ஏ அல்லது பி. ஏ மற்றும் பி இந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களைத்தான் நாம இந்த பொருட்களுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும். தயவு செய்து சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய, கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய, சீரியஸான முறையில் இருக்கக்கூடிய, ஐசியூல படுக்க வேண்டிய நபர்களிடம் தயவு செய்து இந்த பொருட்களை கொடுக்காதீர்கள். அதுக்கு வேறு மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் இருக்கு. அவர்கள் தான் இவங்களை பார்த்துக்கணும். நீங்க பார்க்க வேண்டியது யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்களோ, இன்னும் அந்த ஆரோக்கியத்தை எனக்கு பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எனக்கு சில ஆரோக்கியமாக சில பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்து எனக்கு தீர்வு வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த கேட்டகரியான ஏ மற்றும் பி மட்டும் பாருங்கள். ஏனெனில் இன்னைக்கு உலகில இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 95% மக்களுமே இந்த ஏ மற்றும் பில தான் இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் இருக்கும்போது அவங்கள மட்டும்தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். இனி இந்த பொருட்கள் எங்கெல்லாம் கிடைக்கும்? கண்டிப்பாக இப்ப இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களுமே மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் மூலம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி விநியோகஸ்தர்களிடம் நேரடியாக அவங்க கையிலிருந்து வாங்குங்கள். தவறாக ஆன்லைன் மூலமாகவோ சில இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவோ இந்த பொருட்களை யாரும் வாங்காதீர்கள். ஏனென்றால் இன்னைக்கு சில தவறான வெப்சைட் மூலமாக சில தவறான நபர்கள் இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட் எல்லாம் ஆன்லைன்ல வித்து கொண்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஆன்லைன்ல இருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய ஆன் அண்ட் ஆன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டு நேம்ல இருந்தா கூட அந்த பொருளுக்கு எந்த விதமான உத்தரவாதத்துவமும் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் தருவது இல்லை. அது கெட்ட பொருட்களாகவோ அல்லது டூப்ளிகேட் பொருட்களாகவோ அல்லது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பொருட்களாகவோ இருக்கும். அதுக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உத்தரவாதித்தம் அளிப்பதில்லை. அதனால அந்த மாதிரி யாருமே வாங்க வேணாம். மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் என்றால் www.indiashopee.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்களானால் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஊர்ல இந்த பொருள் எப்படி கிடைக்கும், பிக்கப் சென்டர்னு சொல்லக்கூடிய பொருள் கிடைக்கக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டிலேயே எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கு. அது எந்தெந்த இடங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு கவச் பிராசன் சொல்லக்கூடிய உடலை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய பொருளை பத்தி விரிவாக பார்த்தோம். அடுத்தது நாளைக்கு இன்னும் முக்கியமான ஒரு பொருள், நம்முடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கான வெல் ஹார்ட்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஆயுர்வேத பொருளுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you for watching.
For more business and product videos, subscribe the channel now.